கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்து சூளுரைத்துள்ள சம்பவம் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. சிரியாவில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் அவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் மற்றும் 1 நபர் என 3 பேர் பலியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, எங்கள் மீதும் சிரியா மீதும் ISIS தொடுத்த தாக்குதல் இது. உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கின்றோம். அவர்களுக்காகவும் அவர்களின் பெற்றோர் மற்றும் அன்புக்குரியவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என கூறினார். மேலும் இஸ்லாமிய குழுக்களை அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இந்த தாக்குதலை நடத்திய தனிநபர் ஒருவர் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டு விட்டார். அவரை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது என்று அவர் கூறினார். அதோடு ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ISIS தொடுத்த இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று சூளுரைத்திருக்கிறார். சிரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அகமது அல்-ஷரா வெள்ளை மாளிகையில் சில வாரங்களுக்கு முன் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் சிரியாவில் போர்க்களத்தில் IS அமைப்பு தோற்கடிக்கப்பட்டாலும் அந்த அமைப்பின் மறைமுக செயற்குழுக்கள் அந்நாட்டில் இன்னும் கொடிய தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. சிரியா அண்மையில் IS குழுவை ஒழிக்க அனைத்துலக கூட்டணியை சேர்த்தது. அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கவும் உறுதியளித்திருந்தது. சிரியாவிலும் ஈராக்கிலும் 5000 இருந்து 7000 IS குழு உறுப்பினர்கள் இன்னமும் இருப்பதாக ஐநா கூறுகிறது.